ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இந்த சாலை உரங்களில் வளரக்கூடிய இந்த சொடக்கு தக்காளியை பற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆற்றங்கரைகள், குளத்தங்கரைகள், அப்புறம் இந்த சாலை உரங்களில் இந்த செடியை நம்ம பார்த்துருக்கலாம். இது அதிக மருத்துவ குணமுள்ள இந்த சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளியை நம்ம கண்டுகிடியதே இல்லை. ஏன்னா இதனோட மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சொடக்கு தக்காளியோட பூ மொட்டுக்கள் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு சொடக்கு தக்காளியை பறித்து எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதனோட பூக்கள் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆனனால கொஞ்சம் சுருங்கிடுச்சு, எல்லோ கலரில் இருக்கும் இதனோட பூக்கள். அப்புறம் பூலேருந்து காய்கள் வரும். காய்கள் நம்மளுக்கு தெரியும், இந்த அதை ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். அதனால தான் அதுக்கு பேர் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துடுது. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்க ஒரு சீடு மாதிரி, அதாவது தக்காளி சின்ன சைஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்க கொஞ்சம் நல்லா டைட் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நிறைய தக்காளி பழத்துக்குள்ளே இருக்க விதைகள் மாதிரி நிறைய விதைகள் இதுக்குள்ளே இருக்கும். இது கொஞ்சம் முத்துனது கிடையாது, இளம் ஸ்டேஜில் உள்ளது. அதனால் இதனோட சீடு எப்படின்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு நிறைய இருக்குது, நிறைய சீடு இருக்கும். இது அதிகமான மருத்துவ குணம் உள்ளது. இந்த பாருங்கள், இந்த சொடக்கு தக்காளியோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய விதைகள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் கொஞ்சம் முத்துனதுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீடு எல்லோ கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பாருங்கள், எல்லோ கலரில். இது கொஞ்சம் அதிகம் முத்துனது. இதில் இருக்கக்கூடிய சீடு எந்த நிறத்தில் இருக்குன்னா லைட் கலரு, ஆரஞ்சு கலரில். இந்த நம்ம ஒயிட் கலரில் இருந்தலாம் சீடு, இதுக்கு இது ஆரஞ்சு கலரில். அதே மாதிரி நிறைய தக்காளி சீடு மாதிரியே இருக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக நிறைய இருக்கும். இதை நம்ம முளை விட்டேன்னா எங்கே வேணாலும் முளைக்கக்கூடியது. இது மாடி தோட்டத்துலேயும் நம்ம வளர்க்கலாம். இது அதிகமான மருத்துவ குணங்கள் இதற்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சில மருத்துவ குணங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொன்னால், கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல நம்ம இதை எப்படின்னு சொன்னாக்கி இந்த சொடுக்கு தக்காளியின் இலை கனிகளை எடுத்து அப்புறம் அதுக்கு கூட மஞ்சள் சேர்த்து அரைத்து அந்த கட்டிகளை மேலே வச்சு நம்ம கட்டி விட்டேன்னா அந்த கட்டி கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இலை, காய், அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நசுக்கி அதை ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம வடிகட்டி குடித்தால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்புறம் மூட்டு வலியால் அவதிப்பட்டாலும் இதுக்கு ஒரு நல்ல மருந்து. புற்றுநோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொடுக்கு தக்காளியை சொல்லியாங்க. இந்த சொடக்கு தக்காளியை நம்ம கண்டுகிடியதே இல்லை. ஏன்னா இதுக்கு பெருசாக சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தாதனால நம்ம இதை கண்டுகிடியதே இல்லை. இதை அடிக்கடி நம்ம சும்மா தண்ணி மாதிரியாவது காய்ச்சி இதை குடிக்கலாம். அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இது அதிகமான ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது, ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொடக்கு தக்காளிக்கு இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இதை எங்கே கண்டாலும் நீங்கள் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த இலை அப்புறம் இந்த காய் இதுகளை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொடுக்கு தக்காளியோட இலை, இதனோட பூக்கள், இதனோட காய்கள் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அதனால் பயன்பாட்டுக்கு எடுக்காமல் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இதை தொடர்ந்து பயன்பாட்டுக்கு எடுங்க. இது நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு மெடிசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.